பிரீஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மையான காரியத்தை உமக்கு கர்த்தாவே இந்த நாளில் உடைய நாமத்திற்கு மகிமையாகவும் உடைய வார்த்தைக்கு சாட்சியாகவும் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். உன் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். என் கால்களுக்கு அது தெய்வம், பாதைக்கும் வெளிச்சம் ஆகும். உன் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். தேடுவேன் உம்மை அதிகாலம், நாடுவேன் உம் திருப்பாதம். போதியும் ஐயனே நாடும், அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும். போதியும் ஐயனே நாடும், அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்று இயேசு சொல்வதாக இந்த இடத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரர்களுடைய வீட்டிற்கு போன போது மார்த்தாள் வீட்டு வேலையிலே ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்து திடீரென்று இயேசுவிடத்திலே வந்து, இயேசுவே, நான் தனியாக இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இவள் வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லக்கூடாதா? அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மார்த்தாளே, நீ வீணான காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருக்கிறாள். மரியாளை பார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன பகுதியை தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். பெரிய மாண்புகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்காக அதிகமாய் சிரமப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். பிற்பாடு கொஞ்ச காலத்திற்குள்ளாக நாம் எந்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோமோ அது தேவையற்ற ஒரு காரியமாய் நமக்கே தென்பட ஆரம்பிக்கும். இதற்கு போய் இவ்வளவு நேரத்தை செலவிட்டோமே என்று நாம் பிற்பாடு வருத்தப்படுவது கூட உண்டு. அப்படியாகத்தான் இந்த உலகத்திலே நாம் தேட வேண்டிய பொக்கிஷம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரது வார்த்தைகள். அதற்கு நமது நேரத்தை நாம் அதிகமாக செலவிடுவோமே ஆனால், நேரத்தை அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கொடுப்போமே ஆனால், நமது வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதை பிற்பாடு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். இதை விளக்கும் வண்ணமாக அப்படியே நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்த போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஆஃபீஸ்க்கு போய் செய்தி கொடுக்குற ஒரு அனுபவம் உண்டு. ஒரு நாள் போய் நான் செய்தி கொடுக்கும்போது தாம்பரம் பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரின் இடத்தை வந்து தனியாக என்னை கூட்டிக் கொண்டு போய் சொன்னாங்க, ஐயா, இந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு? இல்லை, ஒரு கொஞ்சம் பிரச்சனை, நான் அப்படியே சொல்ல முடியாது, நீங்கள் வந்தீங்கன்னா நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவங்க சொன்னாங்க. சரிங்க பிரதர், சரிங்க சிஸ்டர், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அன்றைக்கே செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன். கொஞ்சம் பேர் அவங்க
அன்றைக்கி வந்து செய்தி கேட்க அழைச்சிருந்தாங்க. எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் போகிற உடனே சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர் உள்ள உங்களுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சமையலை முடிச்சுட்டு வந்துடுவாங்க போதற்குன்னு சொல்லிட்டு செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட ஜனங்களோட ஜெப குறிப்புகள் எல்லாம் கேட்டு அவங்க ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு முடித்த உடனே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது என்னன்னா, 2-3 நாட்களாக வீட்டுக்கு வராமல் இருக்கிற ஒரு சகோதரியுடைய கணவர், அதாவது ஒரு சகோதரியுடைய கணவர் 2-3 நாளாக வீட்டில் இல்லை. அவர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அவர் வந்து இன்றைக்கு மாலை வந்து வந்து சேர்ந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இந்த இரவு அறைக்கு, அதாவது இரவுல வந்துடுவார் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அந்த செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க உள்ளிருந்து வந்தாங்க. உள்ளிருந்து வந்த உடனே கேட்டேன், சிஸ்டர் முழு செய்திக்கு நீங்கள் இல்லவே இல்லைங்க அப்படின்னு. அப்படிங்க ஐயா, இல்லையா உங்களுக்காக தாங்க நான் உள்ள நான் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அப்போ நான் இந்த பகுதியை எடுத்து அவங்களுக்கு காண்பிச்சிங்க பாருங்க, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவே வீட்டுக்கு தேடி வந்தப்போ கூட ஒரு சிஸ்டர் உள்ளே போய் ரொம்ப வேலையில் இருந்தாங்களா. ஆனால் ஆண்டவர் சொன்னாரா, இதை விட முக்கியமானது என்னுடைய வார்த்தை பாரு, உன்னுடைய சகோதரி உட்கார்ந்து வார்த்தை கேட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, என்னென்ன தான் சொன்னீங்க அப்படின்னு. இல்லை, யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது சிஸ்டர் இந்த இடத்துல. அதாவது என்னன்னா, யாரோ ஒருத்தருடைய கணவர் வீட்டில் இல்லாமல் 3 நாளாக காணாமல் போயிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு இரவு வந்து சேர்ந்துடுவார் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்ததுன்னு உடனே அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயா, இதுக்காக தான் இன்னைக்கு மீட்டிங்கே வச்சேன் அப்படின்னாங்க. சரியா சொல்லுங்க அப்படின்னு. என் கணவர் திடீர்னு கோச்சிக்கிட்டு ஒரு 4 நாளாக அவர் ரயில்வேல கார்டாக இருக்கிறாரு. ஆனால் போனார், திரும்பி வரவே இல்லை. ஒரு ஃபோனாவது பண்ணுவார்னு பார்த்தா ஒரு ஃபோனும் ஒன்றும் பண்ணலை. அதுக்காக தான் ஒரு ஜபத்தை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜபம் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க, உங்களுடைய காரியத்தை தான் கர்த்தர் முதல்ல தீர்க்க தரிசனமாய் பேசினாரு. ஒருத்தருடைய ஒரு சகோதரியுடைய கணவர் 3-4 நாளாக காணலை, அவர் இன்னைக்கு இரவு வந்துடுவார்னு ஆண்டவர் வந்து சொன்ன நேரத்தில் நீங்கள் அதை கேட்கறதுக்கு இல்லாமல் உள்ளே போய் எனக்கு சாப்பாடு தயார் பண்ண உட்காந்துருங்களே சிஸ்டர். அவர் வந்த உடனே எனக்கு வந்துட்டாரா இல்லையானது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆனால் எனக்கு தீர்க்க தரிசனம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை செலவிடுங்க. அதை விட்டுட்டு உலக பிரமாணமான காரியத்துக்காக அதிகம் செலவிடாதீங்கன்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அவங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, ஐயா நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே நேற்று ராத்திரி என் கணவர் வந்து சேர்ந்துட்டாரு, வீட்டில் இப்போ நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் என்று கர்த்தருக்கு அந்த நாளிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி கொடுத்தார்கள். இன்னும் இன்றைக்கு கூட எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ரொம்ப நிறைய தேவையில்லாத காரியங்களுக்கு நிறைய நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தரோட நேரத்தை செலவிடவும் ரொம்ப குறைவான நேரத்தை செலவிடுகிறோம். நம்ம அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு கேட்ட சாட்சியின்படியாக கர்த்தரோடு நம்முடைய நேரத்தை அதிகமாக நாம் செலவிடுவோமே, ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த பூமியிலே அப்போ அனாவசியமான காரியங்களுக்கு நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிடாதபடி கர்த்தாவே, எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வேத வாசிப்பதும் ஜெபத்திலும் அதிகமாய் உம்மோடு தனித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மையான விளை பெற்றுக்கொள்ள உமையே நாடு எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.